ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். இதுவரையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சைடில் பெல் ஐக்கான் காமிக்கும், அதை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து நான் போடுற பதிவுகள் தொடர்ந்து உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். ஹாய் கைஸ், இதுவரையும் அலைட்மோஷன் அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணாதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் டவுன்லோட் லிங்க் கொடுத்துருக்கேன். டவுன்லோட் பண்ணிங்க. உங்களோட பேஜ் வந்து இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதில் வந்து ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட ப்ராஜெக்டை க்ரியேட் பண்ணிக்கலாம். இதில் வந்து நான் 1:1 ரேஷியோவில் வீடியோ க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ அதனால் அது மாதிரி செலக்ட் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு வந்து வீடியோ வந்து ஜூம் நான் கொடுக்குற வேல்யூஸ்லாம் தெரியணும் அப்படிங்கிறத வந்து இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி போட்டிருக்கேன். செட்டிங்கில் போய்ட்டு 60 fps வச்சு ஃப்ரேம் ரேட் செட் பண்ணிக்கிங்க. ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய இமேஜ் அண்ட் வீடியோ ஓப்பன் ஆகும். அதில் போய்ட்டு வியூ ஆல் கொடுத்துட்டு உங்களோட கேலரி ஓப்பன் ஆகும். நீங்கள் என்ன பேக்ரவுண்ட் இமேஜ் வச்சு எடிட் பண்ண போகிறீங்களோ அதை செலக்ட் பண்ணிக்கிங்க. நான் இப்போது செலக்ட் பண்ணிக்கிட்டேன். செலக்ட் பண்ணிக்கிட்டோம் இப்படி வரும். இதில் மேலே 3 டாட் பட்டன் இருக்கும் பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிட்டு ஃபில் ஸ்க்ரீன் கொடுத்தோம்னா நம்மளோட இமேஜ் வந்து அந்த ஸ்க்ரீன் சைஸுக்கு ஆவரேஜ் ஆகிடும். சப்போஸ் இன்னும் ஆவரேஜ் ஆகலாம், இந்த மேலும் கீழும் ஒயிட் கலர் லைன் தெரியுது பார்த்தீங்களா. இப்போ வந்து மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மில் போய்ட்டு இதில் 3வது ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிவிட்டு வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணோம்னா அந்த ஒயிட் கலர் ரேஷியோ மறைஞ்சிடும். இப்போது நம்மளோட இமேஜ் வந்து நம்மளோட ஸ்க்ரீன் சைஸுக்கு அட்ஜஸ்ட் ஆகிடுச்சு. இப்போது நம்மளுடைய இமேஜ் வந்து அட்ஜஸ்ட் ஆகிடுச்சு. அடுத்தது என்ன பண்ண போகிறோம்னா டைம் டியூரேஷன், எவ்வளோ செகண்டுக்கு நம்ம வீடியோ எடிட் பண்ண போகிறோமோ அந்த டைம் டியூரேஷன் செட் பண்ணணும். அதுக்கு ஒன்றுமே இல்லை, இமேஜை தள்ளி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 2 செகண்டு தான் வந்திருக்கும். இது அந்த ஏரோ சிம்பிளை கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணாலும் வரும், அது தேவையில்லை. ஸ்பீடாமீட்டரை கிளிக் பண்ணி ஃபுல்லாக அந்த சைடு இழுத்து விட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 30 செகண்டுக்கு மேலே அந்த இமேஜோட டியூரேஷன் அதிகமாகிடும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 30 செகண்டுக்கு கொண்டு வந்துட்டு அதில் கிளிக் பண்ணி காமிக்கிறேன் பார்த்தீங்களா, அந்த பட்டனை கிளிக் பண்ணோம்னா அதுக்கப்புறம் செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் உள்ள இமேஜ் வந்து கட் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறேன், ஒரு நிமிஷம். இப்போ கட் ஆகிடுச்சு பார்த்தீங்களா, இந்த பட்டன் தான் அது. கிளிக் பண்ணிங்கன்னா அதுக்கு பேக்கில் உள்ள இமேஜ் கட் ஆகிடும். ஸ்பீடாமீட்டரை கிளிக் பண்ணி இந்த மாதிரி எக்ஸ்பெண்ட் பண்ணிங்க, ட்ராக் பண்ணிவிட்டு டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, சரியா. அடுத்தது மறுபடியும் ஆடியோ செலக்ட் பண்ண போகிறோம். ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட ஆடியோ போய்ட்டு ஆடியோ செலக்ட் பண்ணிக்கிங்க. எதோட வேணுமோ அதை ப்ளே பண்ணிக்க பார்த்துட்டு ஃப்ரண்ட்டில் உள்ளது பேக்கில் உள்ளதெல்லாம் உங்களுக்கு கட் பண்ண தெரியும்னு நினைக்கிறேன். கட் பண்ண தெரியாதுன்னு பார்த்துங்க. ஸ்பீடாமீட்டருக்கு பக்கத்தில் உள்ள சிம்பிளை கிளிக் பண்ணால் ஃப்ரண்ட்டில் உள்ள ஆடியோவும், அதுக்கு வால்யூம் பட்டனுக்கு அப்புறம் உள்ள சிம்பிளை கிளிக் பண்ணால் பேக்கில் உள்ள ஆடியோவும் கட் ஆகும். ஸோ நான் இந்த மாதிரி கட் பண்ணிக்கிட்டேன். ஃப்ரண்ட்டுக்கு கொண்டு வர்றதுக்கு லைட்டாக அதை விட்டு தள்ளி வந்து ப்ளே பட்டனுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் அந்த சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணால் ஃப்ரண்ட்டுக்கு வந்துடும். ஸ்பீடாமீட்டர் பக்கத்தில் உள்ள சிம்பிளை கிளிக் பண்ணால் அந்த ஆடியோ பாதியில் நிற்கிற ஆடியோ ஃப்ரண்ட்டுக்கு 0 பாயிண்ட்டுக்கு வந்துடும். இப்போ நான் ப்ளே பண்ணிவிட்டேன். 30 செகண்டுக்கு மட்டும் வச்சு பேக்கில் உள்ள ஆடியோ கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஆடியோ செலக்ட் பண்ணுங்கள். ஆடியோ செலக்ட் பண்ணால் இந்த மாதிரி வரும். வால்யூம் பட்டன் பக்கத்தில் உள்ள சிம்பிளை கிளிக் பண்ணால் பேக்கில் உள்ள ஆடியோ கட் ஆகிடும். இப்போது நம்ம லிரிக்ஸ் டெக்ஸ்ட்டு ஆட் பண்ண போகிறோம். ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணிவிட்டு டெக்ஸ்ட்டு போயிடுங்க. போயிட்டு நீங்கள் என்ன சாங் ஆட் பண்ணிடுறீங்களோ அதுக்கு உள்ள லிரிக்ஸை டைப் பண்ணிங்க. டைப் பண்ணிவிட்டு ஃபாண்ட் செலக்ட் பண்ணிங்க. மோஸ்ட்லி வந்து இந்த இதுக்கு வந்து போல்டான ஃபாண்ட்டை செலக்ட் பண்ணிங்க. அப்போ தான் வந்து நம்மளோட அந்த பேக்ரவுண்டில் வந்து இந்த ஷேடோ வந்து நல்லா தெரியும். ஸோ அதனால் நல்லா போல்டான ஃபாண்ட்டாக செலக்ட் பண்ணிக்கிங்க. செலக்ட் பண்ணிவிட்டு அந்த கலர் சேஞ்ச் பண்ணுங்க. ஃபாண்ட்டோட சைஸ் சேஞ்ச் பண்ணிக்கிங்க. அலைன் பண்ணிக்கிங்க, சென்டரில் வர மாதிரி இந்த மாதிரி அலைன் பண்ணிக்கிங்க. அலைன் பண்ணிவிட்டு ஓகே பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அதுவும் 2 செகண்டு தான் வந்திருக்கும். இப்போ என்ன பண்ணணும், அந்த வால்யூம் பட்டனுக்கு அடுத்தது நெக்ஸ்ட்டு சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிவிட்டு ஸ்பீடாமீட்டர் பக்கத்தில் உள்ள சிம்பிளை கிளிக் பண்ணால் ஃபுல்லாக அந்த டெக்ஸ்ட் வந்து ட்ராக் ஆகிடும். இப்போ வந்து நம்ம இதில் வந்து பார்டர் அண்ட் ஷேடோ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிவிட்டு ஸ்ட்ரோக்கை ஆன் பண்ணி விட்டுருங்க. ஆன் பண்ணி விட்டுட்டு இந்த ரைட் சைடில் இருக்கிற அந்த 3வது ஆப்ஷன் ஷேடோன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணி ஷேடோன்னு இருக்காது, இருந்தாலும் பரவாயில்ல, கீழே 3வதாக ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் ஒரு சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிவிட்டு அதை ஃபஸ்ட்டு எனேபிள் பண்ணி விடுங்க. எனேபிள் பண்ணி விட்டுட்டு கலர் செலக்ட் பண்ணுங்கள். நான் இந்த ஸ்கை ப்ளூ கலர் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு அதோட வேல்யூ வந்து ஒரு 15 சம்திங் வச்சாலே போதுமானது. 15 வச்சுக்கோங்க. 15 வச்சா அந்த இடத்துல விசிபிள் ஆகிறது உங்களுக்கு தெரியும். முதல்ல ஷேடோவை எனேபிள் பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. இப்போ தான் நம்மளோட வேல்யூ வந்து நமக்கு செட் ஆகும். ஸோ இந்த மாதிரி வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ப்ளே பண்ணி பார்த்துட்டு
ஃபஸ்ட் லிரிக்ஸ் எதோட முடியுதோ அந்த இடத்துல ஒரு ஸ்ப்ளிட், அதே மாதிரி அடுத்த லிரிக்ஸ் எந்த இடத்துல முடியுதோ அந்த இடத்துல ஒரு ஸ்ப்ளிட். இந்த மாதிரி டெக்ஸ்ட்டை சின்னதாக கட் பண்ணிக்கிறோம். ஏன்னா முதல்ல ஏன் கட் பண்ணலன்னா, நம்ம அந்த ஷேடோ எஃபெக்ட், பின்னாடி ஷேடோ எஃபெக்ட் வந்து நம்ம ஒன்றுத்துக்கும் தனித்தனியாக நம்ம எடிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் வந்து ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட் எல்லா லிரிக்ஸும் ஃபுல்லாக ட்ராக் பண்ணி விட்டுட்டு அந்த ஷேடோ கொடுத்துட்டு அதுக்கப்புறம் டெக்ஸ்ட்டாக ஸ்ப்ளிட் பண்ணுங்கள். இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு லிரிக்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு எஃபெக்ட் கொடுக்க போகிறோம். எஃபெக்ட் போயிட்டு ஆட் எஃபெக்ட் போங்க. ஆட் எஃபெக்ட் போயிட்டு பிளர் அந்த ஆப்ஷனுக்கு வாங்க. இதில் வந்து டைரக்ஷனல் பிளர்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை செலக்ட் பண்ணிங்க. இப்போ வந்து நம்ம 0 லெவலில் வச்சுக்கிட்டு 4 கீ ஃப்ரேம் கொடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு கீ ஃப்ரேம், ஒரு 10 ஃப்ரேம் தள்ளி, ஒரு 15 ஃப்ரேம் தள்ளி ஒரு கீ ஃப்ரேம், அதே மாதிரி எண்டில் ஒரு கீ ஃப்ரேம், எண்டுக்கு கொஞ்சம் முன்னாடி அதே மாதிரி 10 ஃப்ரேம் முன்னாடி ஒரு கீ ஃப்ரேம் செட் பண்ணிங்க. இப்போ தான் நம்ம வந்து வேல்யூ சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். கீ ஃப்ரேம் செட் பண்ணதுக்கு அப்புறம் வேல்யூ செட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஒரு கீ ஃப்ரேம் செட் பண்ணியிருப்பீங்க இல்லையா, அதில் வந்து 15 அங்கே பிளர் ஆகிறது உங்களுக்கு தெரியும், அந்த மாதிரி வச்சுக்கோங்க. அதே மாதிரி லாஸ்ட்டில் ஒரு கீ ஃப்ரேம் செட் பண்ணியிருப்பீங்க இல்லையா, அதுலேயும் வந்து ஒரு 20 or 15 இந்த மாதிரி இந்த 20 வச்சுக்கோங்க. அதுதான் கம்ஃபர்டபுளாக இருக்கும், நல்லாயிருக்கும். 20 செட் பண்ணிங்க. இப்போ செட் பண்ணிக்கிட்டேன். நம்மளோட எடிட்டிங் வேலை முடிஞ்சுது, டெக்ஸ்ட்டுக்கு எடிட்டிங் பண்ண வேலை முடிஞ்சுது. இப்போ வந்து ப்ளே பண்ணி காமிக்கிறோம். பார்த்தீங்கன்னா இப்படி தெரியும், எண்டும் இந்த மாதிரி ஆகும். ஸோ வந்து இப்போ இந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட் போயிட்டு 3 டாட் பட்டனை கிளிக் பண்ணி காப்பி எஃபெக்ட் கொடுத்துக்கோங்க. காப்பி எஃபெக்ட் கொடுத்துட்டு அடுத்தடுத்த லிரிக்ஸுக்கு போயிட்டு பேஸ்ட் எஃபெக்ட் கொடுத்துருங்க. இப்போ நம்ம அடுத்த லிரிக்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு எஃபெக்ட் போயிட்டு 3 டாட் பட்டனை கிளிக் பண்ணி பேஸ்ட் எஃபெக்ட் கொடுத்துட்டோம்னா நம்மளோட மற்ற லிரிக்ஸ்களுக்கும் அந்த எஃபெக்ட் வந்து ஆட் ஆகிடும். இந்த மாதிரி ஒவ்வொரு லிரிக்ஸுக்கும் நீங்கள் ஆட் எஃபெக்ட் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு டெக்ஸ்ட்டு அடுத்த லிரிக்ஸுக்கான லிரிக்ஸை எடிட் பண்ணி போட்டுக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட எடிட்டிங் முடிஞ்சது, டெக்ஸ்ட் எஃபெக்ட் முடிஞ்சது. இந்த மாதிரி எல்லாத்துக்கும் நீங்கள் வந்து உங்களோட டெக்ஸ்ட்டை எடிட் பண்ணிக்கோங்க. இப்போ ப்ளே பண்ணி காமிக்கிறேன். இப்படி தான் வரும் நமக்கு. இந்த மாதிரி ஃபுல்லாக எடிட் பண்ணிவிட்டு மேலே கார்னரில் அந்த ஏரோ சிம்பிள் இருக்கும், அதை கிளிக் பண்ணால் வீடியோ எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.